சூர்யா நீ இவ்வளோ ஒரு மட சாம்பிராணின்னு தெரியாம போயிடுச்சு சூர்யா. நீ புத்சாலின்னு நினைச்சோம். நீ என்னத்த கல்யாணம் பண்ணிட்டு உட்காந்துருக்க நீ? இங்கிலீஷ் தெரியலன்னு ஒத்துக்க வரணும். சிறுத்தை சிவாவோட டிரெக்ஷன்ல ஆக்டர் சூர்யாவோட ஆக்டிங்ல கங்குவா படம் 14ஆம் தேதி திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆச்சு. இந்த ஒரு படம் 3D படம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட பேன் இந்தியா படமா இந்த ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படம் வெளியான நாள்ல இருந்தே தொடர்ந்து விமர்சனம் வந்துட்டு தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுல சூர்யா பத்தி நிறைய காசிப்ஸ் வந்துட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். கங்குவா கங்குவா அப்படின்னு படம் ஃபுல்லா கத்திட்டே இருக்காரு சூர்யா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ரீல்ஸ்லயும் தியேட்டருக்கு போகும்போது நல்லா போனதாவும் வெளில வந்ததும் சத்தத்தால காது கிழிஞ்சு பஞ்ச வச்சதாவும் கிண்டல் கேள்விலாம் பறந்துட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற விதமா பல பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதுல இப்போ சுசித்ராவும் ஒண்ணு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜோதிகா சூர்யாக்கு ஆதரவா ஒரு கருத்தை அவங்களோட சோசியல் மீடியா பக்கத்துல வச்சிருந்தாங்க. அதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கங்குவா படம் பத்தி சூர்யாவோட மனைவியா இல்லாம சினிமாவை நேசிக்கிறவரா நான் வந்துட்டு சில விஷயங்களை சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட், சூர்யாவை நினைச்சா எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. தமிழ் சினிமாவை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ற உங்களோட கனவை நினைவாக்கி இருக்கீங்க. கண்டிப்பா கங்குவா படத்துல முதல் அரை மணி நேர சப்தம் ரொம்பவே பிரச்சனையா இருக்கு அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன். மொத்தம் 3 மணி நேரம் வெளியான கங்குவா படத்துல ஒரு அரை மணி நேரம் தான் அப்படி இருக்கு. தமிழ் சினிமாவில இது மாதிரி கேமரா பயன்பாடுகளை பார்த்ததே இல்லை. பெரிய பட்ஜெட் படங்களா இருந்தாலும் நல்லாவே இல்லாத படங்களுக்கு கூட இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்ததில்லை. ஆனா ஊடகங்கள்ல இருந்து கங்குவாவுக்கு இது போல எதிராக நிறைய பிரச்சனைகளை வந்துட்டு இருக்கிறத பார்த்து நான் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். பெண்களை இழிவா சுத்தரிச்சு இரட்டை அர்த்தங்கள் கொண்ட படங்களுக்கு கூட இப்படி விமர்சனம் வரல அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பத்தி ஜோதிகா பேசியிருந்தாங்க. இதுக்கு ரிப்ளை பண்ற விதமா இப்போ சுசித்ரா ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பிச்சி காசிப் செஷன். கண்ணா பின்னான்னு கெட்ட வார்த்தை பறக்க போது, சூர்யா நீ ஒரு மடசாம்பிராணின்னு தெரியாம போச்சு, நீ என்னத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க, வாட் இஸ் திஸ் நான்சன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜோதிகாவை ரொம்பவே திட்டி ஒரு வீடியோவை இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பொண்டாட்டின்னு சொல்லி என்ன மாதிரியான விஷயங்களை பேசியிருக்கு இந்த பொம்பளை, கங்குவா ஸ்பெட்டக்லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய இந்த ஒரு பிரச்சனையை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இங்கிலீஷ் தெரிஞ்சா எழுதணும், இல்ல வேற யாரையாவது வச்சு எழுத சொல்லணும். இங்கிலீஷ் தெரியல அப்படின்னா முதல்ல ஒத்துக்கணும். எனக்கு சூர்யா மேலதான் கோபம். எப்ப பார்த்தாலும் சூர்யா ஜோதிகான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இவங்க என்ன மாற்றம் பிரதர் சிஸ்டரா? சூர்யா தனி ஜோதிகா தனி அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம கங்குவா படத்தை பத்தி இப்போ ஆக்டர் சூரியும் ஒரு கருத்தை வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, கங்குவா படம் ரொம்பவே சிறப்பா இருக்கு. ஒரு ரசிகரா படமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட குடும்பத்தோட தியேட்டருக்கு போய் பார்த்தேன். எதிர்மறையா சில பேர் சொல்றாங்க, அதை நம்மளோட மனசுல எடுத்துக்க வேண்டாம். எதிர்மறை விமர்சனங்களால தன்னை பிரபலப்படுத்திக்க முயற்சி செய்யறாங்க. அதிகமானவங்க நேர்மறையா சொல்றாங்க. கங்குவா படக்குழு தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ற ஒரு முயற்சி செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சூர்யா பேசியிருக்காரு. கங்குவா படக்குழு தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு இருக்க முயற்சி செய்யறாங்க அப்படின்னு சூரி பேசியிருக்காரு. அந்த படம் இறங்கினது போறாதுன்னு இந்த அம்மனி அவங்க பங்குக்கு இறக்குறாங்க. ஒரு தப்பான படம். லீவ் இட். It doesn't define Surya as an actor, okay? Kanguva does not define Surya as an actor. I'm not saying it's a good movie. It's a very bad movie. Avoid it. Surya என்ன படம் ஆக்டரா டிஃபைன் பண்ணிச்சு? பிதா மகன். ஒரு கங்குவா வந்து பிதா மகனை கெடுத்து விட்டுருமா? என்ன பேசிருக்கு இந்த பொம்பளை? பொண்டாட்டின்னு சொல்லி என்ன? ஷீ சப்போர்ட்டிங் ஹர் ஹஸ்பண்ட், தட்ஸ் ஆல். படிப்பறிவு இல்லாத கழுத என்ன எழுதி இருக்கு பாருங்களேன். She's incriminated that film so badly. It's going to cause so much damage. Kanguva, a spectacle in cinema. What the fuck is that? What is a spectacle in cinema? Suma oru vaana vedike. By the team to create 3D and such a magnificent vision. This makes me wonder largely whether one should ever read, listen or believe them after all. நீங்க ரீடும் பண்ணாதீங்க, லிசனும் பண்ணாதீங்க, பிலீவ் பண்ணவே பண்ணாதீங்க. ஜோதிகா, நீங்க பேரழகன் பிச்சைக்காரியாவே இருங்க. உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதுன்றது மட்டும் இல்ல, காதும் கேட்காது, வாயும் பேச கன்றாவே இருக்கு உங்க பேச்சு. நீங்க பேசாம நீங்க உங்க லெட்டர்ல நான் இந்த மாதிரி ஆயிட போறேன்னு சொன்னீங்களா? நான் இனிமே படிக்க மாட்டேன்,
கேட்க மாட்டேன், நம்ப அப்படியே ஆயிருங்க. நீங்க சிலையா மாறிடுங்க ஜோதிகா, சிலையா மாறிடுங்க.